ஹலோ வெல்கம் மீடியா கத்துக்குட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 2 வந்து பார்க்குறோம். அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பு எண்களுங்கிற சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 2.6 2.8 பயிற்சி 2.8 எக்ஸசைஸ் 2.8 வந்து 2.8 வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி 8வது கணக்கு வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 8வது கணக்கு என்ன நமக்கு கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஸோ ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி 2.8ஓட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ 2.8ஓட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு இந்த சம் பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஒமேகா இஸ் நாட் ஈக்குவல் டு 1 இஸ் எ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. சரிங்களா? ஸோ ஒமேகாங்கிறது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அது நாட் ஈக்குவல் டு 1 ஓகே, பட் இது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒமேகாங்கிறது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அண்ட் ஷோ தட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 1 minus omega plus omega squared whole power 6 plus 1 plus omega plus omega squared whole power 6 equal to 128 அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம். தமிழில் நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒமேகா அப்படிங்கிறது 1/3 படி மூலம். ஒமேகாங்கிறது 1/3 படி மூலம். அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 1 இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா பின் வருவனவற்றை நிறுவுக. என்ன கொடுத்துருக்காங்க, 1 minus omega plus omega squared whole power 6 plus 1 plus omega minus omega squared whole power 6 equal to 128. இது வந்து பார்த்தீங்கன்னா 8th 2 சம் இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட் 2 சப்டிவிஷன். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன். நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒமேகா தான் வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன் இந்த சம்முக்கு, அப்புறம் உங்களுக்கு போடுறப்ப புரியும். சரிங்களா? ஒமேகாங்கிறது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிங்கிறது 1/1/3 கரெக்டுங்களா? ஸோ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிங்கிறப்ப ஒமேகா ஈக்குவல் டு 1/1/3. இதுதான் அதோட அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அதாவது ரெண்டு பக்கமும் கியூப் எடுத்தேன் அப்படின்னா இந்த கியூப் கேன்சல் ஆகிடும், இந்த பக்கம் ஒமேகா கியூப் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஒமேகா கியூபோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, 1 minus omega plus omega squared. ஸோ இதிலேருந்து நான் வந்து சுருக்கி 1 minus ஒமேகாவுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கொண்டு வர போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த டேர்ம்லேயும் அந்த வேல்யூவை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 128 வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் நான் போடும்போது உங்களுக்கு புரியும். தென் நம்ம இப்போ இந்த சம்முக்கு சொல்யூஷன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த டேர்ம் எடுத்துக்குவோம். நமக்கு வந்து 1/3 படி மூலம். அப்போ 1ஓட ஹோல் கியூப் 1/3 படி மூலம், அதோட பேர் தான் என்ன, W. ஸோ W ஈக்குவல் டு 1/1/3. ஸோ ரெண்டு பக்கமும் நான் வந்து கியூப் எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ கியூபால் மல்டிப்ளை பண்ணுறேன், பவர் 3. ஸோ ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1/1/3 இன்டூ 3. கரெக்டுங்களா? கியூப். அப்போ இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ ஒமேகா கியூபோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு, 1 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்து நமக்கு என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 minus omega plus omega squared. இந்த டேர்மை நான் வந்து எப்படியாவது சுருக்க முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறேன். அதே மாதிரி 1 plus omega minus omega squared, இந்த டேர்மையும் நான் எப்படியாவது சுருக்க முடியுமா அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ நமக்கு வந்து ஒரு ரூல் தெரியும், என்ன, சம் ஆஃப் nth root of unity is equal to 0. கரெக்டுங்களா? சம் ஆஃப் n roots of unity is 0. கரெக்டுங்களா? அதாவது nth root of unity அப்படிங்கிறது வந்து இங்கே என்னோட வேல்யூ என்ன, 3. ஸோ என்னோட வேல்யூ வந்து 3 இருக்குது. தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து n ரூட்டின் அதாவது நம்ம அதை கூட்டினோம்னா வந்து நமக்கு 0 வரும். n ரூட்ஸ் ஒரு 1ஓட n ரூட்ஸை வந்து நம்ம கூட்டினோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து எப்படி வரும், இங்கே நம்மளோட எண் வந்து 3. அப்போ இங்கே வந்து என்னோட வேல்யூ 3. ஸோ அப்படின்னா என்னோட வேல்யூ 3 அப்படின்னா 0 1 2 இது 3ஐ நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஜீரோவோட வேல்யூ அப்ளை பண்ணுமா, 0 அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், 1ன்னு வரும். ஸோ ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0. இங்கே வந்து 3ங்கிறது என்ன அப்படிங்கிறதுனால 3 வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கணும். 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு. ஓகேங்களா? ஸோ 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0. இங்கே என்ன 3ங்கிறதுனால நம்ம 3 வேல்யூஸ் எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
1 ஒமேகா ஸ்கொயர்டு 1 + ஒமேகா ஸ்கொயர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதோட வேல்யூவை வந்து நான் கண்டுபிடிச்சிக்க போகிறேன். ஸோ 1ஐயும் இந்த ஒமேகா ஸ்கொயர்டு இருக்குது பார்த்தீங்களா, 1 + ஒமேகா ஸ்கொயர்டோட வேல்யூவை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 1 + ஒமேகா ஸ்கொயர்டை இந்த பக்கம் வச்சுட்டு இந்த ப்ளஸ் ஒமேகா இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், மைனஸ் ஒமேகா ஆயிரும். ஸோ இது ஒரு முக்கியமான இடம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 + ஒமேகாவோட வேல்யூ என்னன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். இதில் வந்து 1 + ஒமேகா ஸ்கொயர்டு வேல்யூவை என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து 1 + ஒமேகாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ வாங்க, இதுலேருந்து 1 + ஒமேகா, இதே டேர்ம்லேருந்து 1 + ஒமேகா எப்படி இருந்தோம், 1 + ஒமேகா ஈக்குவல் டு நமக்கு ஒமேகா ஸ்கொயர்டு தான் இந்த பக்கம் ஈக்குவல் டு அந்த பக்கம் ப்ளஸில் இருக்குது. அப்போ இங்கிட்டு போகும்போது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு, அவ்வளோதான். ஸோ 1 + ஒமேகா ஸ்கொயர்டோட வேல்யூ மைனஸ் ஒமேகா, 1 + ஒமேகாவோட வேல்யூ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இந்த ரெண்டு டேர்மே பார்த்துக்குங்க அண்ட் இந்த டேர்ம் பார்த்துக்குங்க. இதை 3 வச்சு தான் நம்ம இப்போ சம் போட போகிறோம். தெளிவாக இருக்கீங்களா? ஸோ ஒமேகா க்யூபோட வேல்யூ வந்து நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே என்னங்கிறது வந்து 3 அப்படிங்கிறதுனால 0 1 2 0லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1, ஸோ ஒமேகா பவரில் 0 போடுங்க, 1 வரும். ஒமேகா பவரில் 1 போடுங்க, தென் 1 வரும், ஒமேகா வரும், ப்ளஸ் ஒமேகா பவரில் 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒமேகா ஸ்கொயர்டு வரும். கரெக்டுங்களா? ஸோ ஒமேகா ஸ்கொயர்டு இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 + ஒமேகா ஸ்கொயர்டோட வேல்யூ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சிருக்கேன். அதே மாதிரி 1 + ஒமேகாவோட வேல்யூவை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதை நான் எழுதிக்கிறேன். LHS அப்படின்னு போட்டு எழுதிக்கிறேன். LHSல என்ன இருக்குது, 1 - ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர்டு ஹோல் பவர் 6 + 1 + ஒமேகா - ஒமேகா ஸ்கொயர்டு ஹோல் பவர் 6. ஸோ LHS என்னவோ அதை எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, 1 + ஒமேகா ஸ்கொயர்டு, இந்த 1 + ஒமேகா ஸ்கொயர்டுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா, திரும்ப கூட ரீரைட் பண்ணி எழுதிக்கிறேன். இந்த ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டை முன்னாடி வச்சுக்கிறேன். 1 + ஒமேகா ஸ்கொயர்டு - ஒமேகா தி ஹோல் பவர் 6 + 1 + ஒமேகா - ஒமேகா ஸ்கொயர்டு தி ஹோல் பவர் 6. ஸோ இப்போ நம்ம 1 + ஒமேகா ஸ்கொயர்டுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணால் மைனஸ் ஒமேகா, இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம மைனஸ் ஒமேகா அப்ளை பண்ணுறோம். ஓகே, தென் இங்கே ஒரு மைனஸ் ஒமேகா இருக்குது, தி ஹோல் பவர் 6 அப்படியே வச்சுக்கிறேன். தென் ப்ளஸ் அப்படியே போட்டேன். தென் இங்கே பாருங்கள் 1 + ஒமேகா ஸ்கொயர்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு. ஸோ இந்த 1 + ஒமேகாவுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு. ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு இருக்குது, ஹோல் பவர் 6. ஓகேங்களா? அப்போ மைனஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா, இது ஒரு -1 இது ஒரு -1ன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சாக்லேட் இது ஒரு சாக்லேட், அப்போ நம்மகிட்ட 2 சாக்லேட் இருக்கும். ஸோ மைனஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகாங்கிறது -2 ஒமேகா தி ஹோல் பவர் 6. அதே மாதிரி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஒமேகா ஸ்கொயர்டு அப்படிங்கிறப்ப -2 ஒமேகா ஸ்கொயர்டு ஹோல் பவர் 6ன்னு இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ LHS எடுத்து நம்ம இப்படி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, -2 ஒமேகா தி ஹோல் பவர் 6 + -2 ஒமேகா ஸ்கொயர் தி ஹோல் பவர் 6 நான் நெக்ஸ்ட் பேஜில் எழுத போகிறேன். இப்போ நான் -2 ஒமேகா ஹோல் பவர் 6 + -2 ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6 எழுதியிருக்கேன். இப்போ இது நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும், -2 ஒமேகா தி ஹோல் பவர் 6னா இந்த -2க்கு 6 காமன், ஒமேகாவுக்கு 6 காமன். அப்போ -2 பவர் 6 ஒமேகா பவர் 6ன்னு வரும். கரெக்டுங்களா? அடுத்து ப்ளஸ்ஸு, அதே மாதிரி -2க்கு இந்த 6 காமன், ஒமேகா ஸ்கொயர்டுக்கும் இந்த 6 காமன். ஸோ -2 த ஹோல் பவர் 6, ஒமேகா பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை ஆகி ஒமேகா பவர் 12 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -2 த ஹோல் பவர் 6 ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. ஸோ அந்த -2 த ஹோல் பவர் 6 நான் காமனாக எடுத்துறேன். மிச்சம் எனக்கு இருக்கும் ஒமேகா பவர் 6 ப்ளஸ் ஒமேகா பவர் 12 தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கும். ஓகே, ஸோ ஒமேகா பவர் 6ஓட வேல்யூ என்ன, ஒமேகா பவர் 12ஓட வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அந்த சம்மு போடுற ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் ஒமேகா க்யூப் ஈக்குவல் டு 1ன்னு. அப்போ ஒமேகா க்யூப் ஈக்குவல் டு 1னா ஒமேகா பவர் 6 என்ன, ஒமேகா க்யூப் இன்ட்டு ஒமேகா க்யூப், அதோட வேல்யூவும் நமக்கு 1ஆக தான் இருக்கும். அடுத்து ஒமேகா 12 என்ன, ஒமேகா 6 கொண்டு ஒமேகா பவர் 12னா என்ன, ஒமேகா க்யூபு ஒமேகா க்யூப் நான் 3 தானே பண்ணடு, அப்போ எல்லாமே சேர்த்தா 1. ஸோ ஒமேகா க்யூபு ஒமேகா 6 ஒமேகா ஸ்கொயர்டு எல்லாத்தோட வேல்யூவும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒமேகா 6ஓட வேல்யூ நமக்கு 1ன்னு தெரிஞ்சு போச்சு, அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து ஒமேகா 12ஓட வேல்யூ நமக்கு 1ன்னு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? 1 கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம இந்த இடத்துல, அதையும் நம்ம இப்போ அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ -2 த ஹோல் பவர் 6 என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம் வாங்க. -2 த ஹோல் பவர் 6. ஸோ பவர் வந்து ஈவன் நம்பராக இருக்கிறனால ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும் ஆன்சரு. தென் 2 பவர் 6 என்னன்னு பார்க்க போகிறோம். 2 × 6 தடவை வந்து நம்ம வந்து 2 வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? 2 4 4 2 8. ஸோ இங்கே ஒரு 8 வரும். 8 8 நமக்கு ஆன்சர் வந்து 64. ஓகேங்களா? ஸோ 64
into 2. So 64 into 2 நமக்கு என்ன ஆன்சர் 128. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய டேர்மை கொண்டு வந்துட்டோம், ரைட் சைடை வந்து கொண்டு வந்துட்டோம், ஈக்குவல் டு RHS. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், 1 மைனஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஹோல் பவர் 6 ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஹோல் பவர் 6 ஈக்குவல் டு 128 அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் அந்த சம். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. இல்லை 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் எந்த வேல்யூ அப்ளை பண்ணணுமோ அதை கரெக்டாக இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்த தான் சொல்கிறேன், இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணிங்கன்னா இந்த சம்மை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஜஸ்ட் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறாங்க, உங்களுக்கு புரியலை அப்படின்னா ப்ளீஸ் அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். தென் உங்கள் சப்போர்ட் எனக்கு முக்கியம். ஸோ ப்ளீஸ் subscribe this channel and thanks for watching. So like பண்ணுங்கள், subscribe பண்ணுங்கள், share பண்ணுங்கள். Thank you.